அப்படின்னா நம்மளை தாண்டி ஒருவேளை காளியம்மாள் அவர்கள் போயிருவாங்களோ. ஏன்னா இப்போ நத்தம் சிவசங்கர் அவர்களையும் காளியம்மாள் அவர்களையும் தான் சீமான் அவர்கள் பிசிறுன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து மக்கள் மத்தியில பெரிதும் வந்து பேசப்பட்டாங்க. அப்போ சீமான் அவர்கள் நினைச்சிட்டாங்க நம்மளை தாண்டி ஒருவேளை இவங்க முன்னாடி போயிருவாங்களோ அப்படின்ற ஒரு காரணத்தினால இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதற்கு என்ன காரணம்ன்றது தெளிவா தெரியல. இந்த மாதிரி பேசியனால பிசிறுன்றது சொன்னது காரணத்தினால காளியம்மாள் அவர்கள் ரொம்பவே அமைதி காத்தாங்க. நத்தம் சிவசங்கர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது என்னன்னா, தலைமையை கண்டித்து இந்த தலைமையில இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து பேசக்கூடாது, நாகரிகம் கருதி பேசணும், அதாவது ஒரு சர்வாதிகார நோக்கத்தோடு சீமான் அவர்கள் செயல்படுறாருன்ற மாதிரியான ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. ஆனாலும் கூட காளியம்மாள் வந்து நான் இதை வந்து எந்த விதத்திலையும் பேசல, அன்னை எதை மையமாக வைத்து இதை பேசுறாங்கன்றது எனக்கு தெரியல, நான் அமைதியாவே நான் இருக்கிறேன், நான் கொஞ்ச நாள் அமைதியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஒரு போராட்டம் எந்த ஒரு கூட்டங்கள்லையும் எதுலையுமே கலந்துக்கலாம அமைதியாவே இருந்தாங்க. இப்போ இன்று ஒரு அழைப்பிதழ்ல பார்த்தீங்கன்னா காளியம்மாள் பிரகாசம் சமூக செயல்பாட்டாளர் அப்படின்னு மட்டும்தான் இருந்தது. நாம் தமிழர் கட்சி அப்படின்னு அவங்களுடைய கட்சி நேமை வந்து குறிப்பிடலை. இது வந்து மக்கள் மத்தியில பெரிதும் பேசப்பட்டது.